கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வேதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஜீவார்த்தை தினமும் கேட்கிறீர்கள் அல்லவா? அதை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அல்லவா? எவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க. என்ன ஆலயத்தில் சந்திக்கும்போது ஜீவ வார்த்தை எங்களை எப்படி நடத்து தெரியுமா, எங்களோட எப்படி ஆண்டவர் பேசுகிறாரு தெரியுமா, எங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் என்ன அற்புதம் நடக்கு தெரியுமான்னு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டோடைய வார்த்தையில் தான் பயங்கரமான வல்லமை இருக்கிறது. புரிந்து கொண்டீர்கள்? அதான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. விசுவாசிங்க. இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 18:13 1 நாளாகமும் 18:13. ஆகையால் தாவீது ஏதோமிலே தானையும் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கலானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு காப்பாற்றுவார். ஏன்னா தாவீதுக்கு பயங்கர எதிர்ப்பு. அவனை எதிர்த்தவங்களை எல்லாம் கீழே கொண்டு வரான். அப்போ எல்லாரும் சும்மாவாக இருப்பாங்க? உங்கள் எதிரிகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எதிர்க்கிற கூட்டத்தை நீங்கள் ஒன்றில் மிரட்டி அல்லது ஆள் வச்சு அல்லது தனக்கு பலத்தை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோன்னே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அன்பில் கட்டுப்படுத்துறது வேறு, யுத்தம் பண்ணி கட்டுப்படுத்துறது சாதாரண காரியம் இல்லை. அதுக்குள்ளே பயங்கரமாக எதிர்ப்பு இருக்கும். ஆனால் தேவன் தான் காப்பாற்றணும், ஆண்டவர் காப்பாற்றணும். காப்பாற்றணும், பாதுகாக்கணும். தாவீதுக்கு ஆண்டவர் தான் பயங்கர பாதுகாப்பை கொடுத்து வச்சுருந்தார். இல்லைன்னா தாவீது ராஜாங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிச்சிருப்பாங்கங்க. நீங்கள் நல்ல பெரிய தலைவர்களை பாருங்கள், தேசத்தில் எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? எவ்வளோ தான் ஒரு பக்கம் நன்மை செய்தாலும் மறுபக்கம் அவங்க செய்கிறத பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும். புரிஞ்சிட்டிங்களா? அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. சில நேரத்தில் கோபத்தில் அவங்களுக்கு எதிராக எழும்புவாங்க, அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் பயங்கர பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. ஒரு நாட்டின் பிரதமரை பாருங்கள், ஒரு நாட்டின் ஜனாதிபதியை பாருங்கள், எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு தெரியும். அவங்க போகிற இடத்துல மட்டும் இல்லை, அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க வீடு இருக்கிற இடத்துல, தங்குற இடத்துல, எல்லா இடத்துலையும் பயங்கர பாதுகாப்பு இருக்கும். சரியா? உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார், உங்களை கர்த்தர் உயர்த்துவார், தாவீதை போல் ஆசீர்வதிப்பார். ஆனால் யாரும் தொட அனுமதிக்க மாட்டார். ஏன் பயப்படுறீங்க? அவங்க பண்ணிடுவாங்களே, இவங்க பண்ணிடுவாங்க. இயேசுப்பை விசுவாசிச்சு பாருங்கள். சங்கீதம் 127 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நகரத்தை காவாராக்கள் காவலாளில் விழித்திருப்பது விருதா. தேவன் காப்பாருங்க. சங்கீதம் 121 இருக்குது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? அவர் காக்க போகிறாரு, காப்பாற்ற போகிறாரு. ஒரு தீமை வரப்போகிறதில்ல. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, தாவீது போன இடத்துலெல்லாம் தாவீதை எந்த தீமைக்கு ஒப்பு கொடுக்காம பாதுகாத்த எங்கள் அன்பு தெய்வமே, காப்பாற்றின தெய்வமே, பரலோக அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அதே போல யாரெல்லாம் ஆண்டவரே உயர்ந்த நிலையில் உன்னதமான நிலையில் வந்து கொண்டிருக்கிறாங்களோ, எதிர்ப்பை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாங்களோ, எதிரிகள் மத்தியில் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. எந்த மனுஷன் மூலமும் யாருக்கும் ஒரு தீமை வராமல் இயேசுவோடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்லா படிக்கட்டும். ஊழியம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா, சபை நடத்துகிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா, திருமண நாளை காண்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கடன் பாரம் விலகட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாமல் கலங்குவாங்க, அதுக்கான ஒரு சோர்ஸை உருவாக்கி கொடுங்க. தேவையான அத்தனை காரியங்களும் செய்து கொடுங்க. இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.